அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கும் கூட சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். இந்த ஃபோன் நம்பர் எடுத்து சண்முகம் எனக்கு ஃபோன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்ச அவருக்கு அந்த ஃபோனில் நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ஸ் தெரியும், என்ன பேசணும், அவர் என்ன பேசினார், நான் என்ன பதில் சொன்னங்கிறது தெரியும். அதை எடுத்து வெளியிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுடன் தொடர்புள்ளதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலிங்க. ஞானசேகரன் 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுறாங்கன்னா இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, என்ன காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல. 8:59 சாயந்தரம் போன் பண்றார் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07 மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24ஆம் தேதி இரவு. நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க. 24ஆம் தேதி பதட்டம், காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, காலையிலிருந்து பேசுறாங்க, மா சுப்பிரமணியத்திட்ட பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல, நான் புதுசா அது பொருளை கலப்பினீங்க சொல்லல, தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்காங்க. அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது? அதன் பிறகு 25ஆம் தேதி காவல்துறை சொல்றாங்க ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல, செல்போன்ல எங்களுக்கு தெரியல. மே 14ஆம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் நம்ம பேசல, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது. 25ஆம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க். ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர். அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா? கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரி கிட்ட பேசினாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா? மா சுப்பிரமணியம் அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்களா? எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் அவன்கிட்ட கேட்டீங்களா? எதற்காக போன் வந்துச்சு, எதற்காக நீங்க பேசுனீங்க, இந்த பேட்டர்ன்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க? இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா? இல்ல முதல்ல நீங்க ஒண்ணு, அதாவது உங்க கேள்வியில திருத்தங்க. அண்ணாமலை சொல்லி இருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்பவும் பேசினாருன்னு சொல்லல, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எங்களை பேசினார் சொல்லியிருக்காரு. அவர் பேசுனதையாவது முழுமையா கேட்டுக்குன்னு சொல்லுங்க. ஞானசேகரனுக்கும் எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட போன்ல பேசினது இல்லை. ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன், அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலை சிற்றுண்டியை வட்ட செயலாளர் வாங்கிட்டு அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு வச்சார். அப்போ என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் இதை இவங்க பெருசாக்கினதுக்கு அப்புறம் இப்போ வழக்கில் சம்மந்தப்பட்ட இந்த உயர் நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அனுமதிச்சு அவங்க விசாரித்து முழுமையாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு 30 வருஷம் குறையாமல் ஆயுள் தண்டனை பண்ணியிருக்காங்க. இதில் நீதிமன்றமே காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டியிருக்கு. இந்திய வரலாற்றிலேயே இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு 5 மாதத்தில் நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான். இதில் அவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறதுங்கிறது, இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணதா சொல்லியிருக்காரு. நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். எனக்கு 83 வட்ட செயலாளர் இருக்கிறாங்க. வட்ட செயலாளர்கள் அன்னைக்கு அந்த சண்முகம் எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு காரணம், அதே வட்டத்தில் ஒரு 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள், முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பிட்றதுக்காக என்னை ஃபோனில் கூப்பிட்டுருக்காரு. இதே அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கும் கூட சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். இந்த ஃபோன் நம்பர் எடுத்து சண்முகம் எனக்கு ஃபோன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்ச அவருக்கு அந்த ஃபோனில் நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ஸ் தெரியும், என்ன பேசணும், அவர் என்ன பேசினார், நான் என்ன பதில் சொன்னங்கிறது தெரியும். அதை எடுத்து வெளியிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.